everyone. இப்போ நம்ம எக்ஸலில் லாங் நம்பர்ஸ் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன், அதில் ரோஸ் ஆர்குமெண்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் ஃபில் ஆகணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2000 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு 2000 நம்பர்ஸ் ஃபில் ஆகிருக்கும். பார்டரை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2000 நம்பர்ஸ் ஃபில் ஆகிருக்கிறது தெரியும். மறுபடியும் இந்த செல்லோட பார்டரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும் ஃபஸ்ட்டு நம்பருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்பில்டு ரிசல்ட்டு தான். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ இந்த செல்லில் ஃபார்முலா அந்த ஃபங்க்ஷன் வேண்டாம், வெறும் வேல்யூஸாக வேணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து ஆஸ் அ வேல்யூவாக பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லைனா கண்ட்ரோல் இசட் கொடுத்து பின்னாடி வந்துட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து பேஸ்ட் ஸ்பெஷல் வந்துடும். அதில் வி ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் வேல்யூஸாக. என்டர் கொடுத்தோம்னா நமக்கு வேல்யூஸாக பேஸ்ட் ஆகிடும். வேல்யூஸாக பேஸ்ட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து பின்னாடி வரும். இப்போது ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட். இந்த ஃபார்முலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லில் என்ன ஃபார்முலா ஃபங்க்ஷன் யூஸ் ஆகிருக்குன்றது கொண்டு வரும். ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட். இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா என்ன ஃபங்க்ஷன் அங்கே நடந்திருக்குன்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில் கமாண்டில் போயிட்டு அக்ராஸ் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஒர்க் ஷீட்டுன்றது டிசேபிள் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்த ஷீட்லலாம் நமக்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் வேணுமோ அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கமாண்டில் போயிட்டு அக்ராஸ் ஒர்க் ஷீட் இப்போ எனேபிள் ஆகிருக்கும். அக்ராஸ் ஒர்க் ஷீட் கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வந்துடும். இப்போ நம்ம ஆல்ன்றதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓகே கொடுத்தோம்னா இப்போ அந்த ஷீட் 2லேயும் ஷீட் 3லேயும் பார்த்தீங்கன்னா டி காலமில் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் ஃபில் ஆகிருக்கும் கரெக்டாக அதே காலமில். இந்த ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா டி காலமில் இருக்குது. அதே மாதிரி ஷீட் 2லேயும் ஷீட் 3லேயும் ஃபில் ஆகிருக்கும்.